பச்சை மொச்சப்பயிறு கூட கருவாட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு வச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 150 கிராம் பச்சை மொச்சை வாங்கி வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புளி, அரை மணி நேரம் ஊற வச்ச நெத்திலி கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தேங்காய் விழுது. வடசட்டியில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடை 2-3 டைம் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மொச்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடு, கத்திரிக்காய், மொச்சப்பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காயும் கருவாடும் மொச்சப்பயிரும் நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பரான மொச்சப்பயிர் கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதோட ராகி களி செஞ்சுருக்கேன். ராகி களி வச்சு கருவாட்டு குழம்பும் மொச்சப்பயிர் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.